ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முக்கோணவியல் பயிற்சி 6ல் 1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம் மற்றும் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என் என கொண்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர் என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் எப்படி போடுறோன்னு. தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம் அப்படின்னும், அடுத்து காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எம் ஸ்கொயரும் வேணும், என் ஸ்கொயர் வேணுமா? அப்போது இந்த எம்மையும் என்னையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? இது வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வரும், ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். அதே மாதிரி என் ஸ்கொயருக்கு பண்ணோன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு தேவைப்படுது, அதனால் ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் கொண்டு வந்து இப்போ இதையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு, அப்போது எம் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் என் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டாவை அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு பதிலாக கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கிருந்து ரெண்டுலேயுமே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஒரே மாதிரி இருக்கா? அப்போ அதை வெளியே எடுத்துக்கிறோம். என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் பீட்டாவையும் இங்கேயும் நான் சேர்த்து எழுதிக்கிறேன். காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு, அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டோன்னா 1 பை சைன் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்கும். அடுத்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா, இங்கே வந்து பொதுவாக எடுத்து போட போகிறோம். அதாவது காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டாவை கீழே காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே என்ன பண்ணுவோம்? அப்போ இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் பீட்டா மட்டும்தான் இருக்குது, ஆனால் நமக்கு சைன் ஸ்கொயர் பீட்டாவும் இருக்கணும். அப்போ இங்கே மேலே பெருக்குவோம், இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் பீட்டாவால் பெருக்குவோம். அதே தான், சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா, இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ங்கிற முற்றொருமை ஃபார்முலா தெரியுமா? அதே தான் இங்கே பீட்டா இருக்குது, டீட்டாக்கு பதிலாக பீட்டாங்கிறது இருக்குது. அப்போது சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ பாருங்கள், இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கும் இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே இருக்குது, இங்கே கீழே டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா? இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டாங்கிறது நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? என் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோமா? அதை இங்கே எழுதிக்க போகிறோம், ஈக்குவல் டு என் ஸ்கொயர். இதுதான் நம்ம கொண்டு வர வேண்டிய ப்ரூஃப். அதாவது எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். அவ்வளோதான். அடுத்தது 8வதுலேயே 2வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? காட் டீட்டா ப்ளஸ் டான் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் மற்றும் சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒய் எனில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் த ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு 1 என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே இது என்ன பின்னத்தில் பவரில் கொடுத்துருக்காங்க, எப்படி போடுறதுன்னு யோசிக்காதீங்க, ஈஸி தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயரும் வேணும், ஒய் ஸ்கொயரும் வேணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி
இங்கே எக்ஸுங்கிறது காட் தீட்டா டேன் தீட்டா, ஒய்ங்கிறது சீக்கன் தீட்டா காஸ் தீட்டால் இருக்கா. இதையே நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டா வர மாதிரி சுருக்க போகிறோம். ஓகேவா, அது சுருக்கி அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். இப்போ தீர்வு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா. எக்ஸ் ஈக்குவல் டு காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டானும், டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டானும் எடுத்துக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் கீழே, அதாவது பொதுவாக எடுத்துட்டோம்னா கீழே என்ன வரும், சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வரும். மேலே இங்கே பெருக்குவோமா, அதாவது கீழே பொதுவாக எடுத்துருக்கனால இங்கே பெருக்குவோம். அப்போ என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டாவால் பெருக்குனா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது கீழே பொதுவாக சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கணும். இங்கே சைன் தீட்டா மட்டும்தான் இருக்குது, அதனால் இங்கே காஸ் தீட்டாவில் பெருக்கியிருப்போம். இங்கே காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்குது, அதனால் இங்கே சைன் தீட்டாவில் பெருக்கியிருப்போம். அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அப்போது 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இதுதான் என்னது, எக்ஸு. அதாவது அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம சுருக்கி போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க பார்க்கலாம். அப்போ ஸ்கொயர்னால் என்ன வரும், இந்த இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடுவோமா, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். கீழே இருக்கிறது என்னென்னு வரும், சைன் தீட்டாங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், காஸ் தீட்டாங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் போட போகிறோம். பாருங்கள், ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ சீக்கன் தீட்டா எப்படி எழுதலாம், 1 பை காஸ் தீட்டானும், காஸ் தீட்டா அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். காஸ் தீட்டாவை கீழே பொதுவாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ 1 அப்படியே இருக்கும். இங்கே காஸ் தீட்டாவால் மேலேயும் கீழேயும் பெருக்கியிருப்போம். கீழே நம்ம போட்டோம், அப்போ மேலே பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்மில் இருந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா, கீழே இருக்கிற காஸ் தீட்டா. இது ஃபார்முலா தான், ஃபார்முலாக்கு பதிலாக எழுதியிருக்கோம். இது வந்து ஒய். இதை ஒய் ஸ்கொயர் போடணுன்னா என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. ஸ்கொயர் பண்ணோன்னா சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா. ஓகேவா, சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் கொண்டு போய் போடலாம். என்ன ப்ரூஃப் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3. இப்போ இது ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வரணும். இதுக்கு பதிலாக நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் என்ன, 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஒய். ஒய் என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்கோம், ஒய் அடுத்து ஒய் எழுதியிருக்கோம், ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், பவரில் 2/3. அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எழுதுகிறோம், அதாவது மைனஸ் எக்ஸ். எக்ஸ் என்ன, 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் எழுதணும்னா ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் பவர் 2/3. இங்கேயும் அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா, போட்டாச்சா. இப்போ இதில் கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆயிருமா. இங்கே சைன் பவர் 4 தீட்டா இருக்குது, இங்கே சைன் தீட்டா தான் இருக்குது. இப்போ ஒரு சைன் தீட்டாக்கு இங்கே ஒரு சைன் தீட்டா போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 இருக்குமா, சைன் கியூப் தீட்டா இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுங்க. இங்கே என்ன இருக்கும், கீழே இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே காஸ் தீட்டா. அப்போது 1 பை காஸ் கியூப் தீட்டா இருக்கும். பவரில் 2/3 அப்படியே இருக்குது. அடுத்து மைனஸ் இங்கே சைன் கியூப் தீட்டா இருக்கும், மேலே சைன் கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டா இருக்கும்.
ஓகேவா? இங்கே காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் கியூப் தீட்டான்னு ஆயிரும். பவர் 2/3 அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், அதாவது அடுக்குகளை பாருங்கள் என்ன இருக்குன்னா, அதாவது 1/cos தீட்டாங்கிறது இப்போ எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டான்னு எழுதிக்கிறோம். அதாவது ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கிறோம். 1/cos தீட்டாங்கிறத சீக்கன் தீட்டா அப்படின்னு எடுத்தோம்னா, அப்போ காஸ் கியூப் தீட்டான்னு இருக்குது, இங்கே சீக்கன் கியூப் தீட்டான்னு வரும். பவரில் 2/3 அப்படியே இருக்குது. மைனஸ் இங்கே சைன் பை காஸ்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, டேன் தீட்டா கியூப் டேன் கியூப் தீட்டா பவரில் 2/3. இப்போ பாருங்கள், அடுக்குகளை பாருங்கள். அடுக்கு எப்படி இருக்குன்னா, நான் இங்கே சைடில் போடுறேன். 3 × 2/3 இருக்கா? அடுக்கு மட்டும் 3 × 2/3. அப்போ 3 கேன்சல், கீழே எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 3 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்குமா? என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? கேன்சல் ஆச்சுன்னா, அடுக்குகள் கேன்சல் ஆச்சுன்னா 3 இங்கே 3 × 2/3. அப்போ 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2ன்னு வரும். இங்கே அடுக்குகள் அதே மாதிரி தான் 3 × 2/3. இங்கே எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 இருக்குது. இப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுக்குகள் கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன? 1. அதாவது எந்த ஃபார்முலாவில் இருந்துன்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டா, நம்ம முற்றொருமைகள் ஃபார்முலா படிச்சிருக்குமா? ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதிலிருந்து என்ன எடுத்திருக்கோம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. அதாவது டேன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைடு வந்துருச்சுன்னா இப்படி வருமா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, டேன் ஸ்கொயர் தீட்டா இங்கே ப்ளஸில் இருக்கிறது இங்கே வரும்போது மைனஸில் வரும். மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போது இதே மாதிரி தான் இருக்கா? ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், 1ன்னு இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதாவது x² y the whole power 2/3 minus xy² whole power 2/3 equal to 1 அப்படின்னு நம்ம இப்போ ப்ரூஃப் கொண்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.